अस्मत्कुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்வாறுமுய்ய அவர்கள் உரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து. திருப்பாவை என்கின்ற இந்த அற்புதமான திவ்ய பிரபந்தத்திற்கு 3 தனியன்கள் அமைந்துள்ளன. தனியன் என்றால் ஒவ்வொரு திவ்ய பிரபந்தத்தை நாம் அனுசந்திப்பதற்கு முன்னாலே அதை அருளி செய்தவருடைய பெருமை அல்லது அந்த கிரந்தத்திலே திவ்ய பிரபந்தத்திலே இருக்கக்கூடிய விஷயங்களினுடைய பெருமை இவற்றை தெரிவிப்பதாக அந்த தனியன்கள் அமைந்திருக்கும். அதிலே முதல் தனியன் வடமொழியிலே அமைந்ததாய் ஸ்ரீ பராசர பட்டர் என்கிற ஆச்சாரியராலே அருளி செய்ய பெற்றது. அதாவது ஸ்ரீ பராசர பட்டர் ஸ்ரீ ராமானுஜருடைய நேர் சீடரான கூரத்தாழ்வான் என்பவருடைய திருக்குமாரர். அவர் திருக்கோட்டியூர் என்கிற திவ்ய தேசத்திலே ஒரு சில காலம் எழுந்தருளி இருந்த காலத்திலே இந்த தனியனை அருளி செய்தார் என்று கூறப்பட்டு வருகிறது. இந்த முதல் தனியனிலே பராசர பட்டர் அருளி செய்த இந்த தனியனிலே இந்த திருப்பாவியிலே இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு கருத்தை தெரிவித்து, இந்த திருப்பாவை பாசுரத்திலே என்ன விஷயம் இருக்கிறதோ அதை தெரிவித்து அதை அருளி செய்த ஆண்டாளுக்கு நமஸ்காரம் என்று அந்த தனியன் முடிகிறது. நீளாதுங்கஸ்தனகிரிதடீ சுப்தம் உத்போத்ய கிருஷ்ணம் பாரார்த்தியம் ஸ்வம் ஸ்ருதிசதசிரசித்தம் அத்யாபயந்தி சோச்சிஷ்டாயாம் ஸ்ரஜி நிகழிதம் யா பலாத்கிருத்ய புங்க்தே கோதா தஸ்யை நம இதமிதம் பூஜயேவாஸ்து பூயஹா. முதலிலே திருப்பாவை என்கிற திவ்ய பிரபந்தத்திலே தெரிவிக்கப்படுகிற அந்த நிகழ்ச்சி என்ன? தன்னை ஒரு கோபிகையாக பாவித்துக் கொள்ளுகிற ஆண்டாள் தன்னுடைய தோழியர்களை எல்லாம் கூட எழுப்பிக் கொண்டு அவள் கண்ணபிரானுடைய சயன கிரகம், அதாவது நந்தகோபுர திருமாளிகையிலே கண்ணபிரான் சயனத்திருக்கிற இடத்திற்கு செல்லுகிறாள் என்று பார்க்கிறோம். அங்கே நப்பின்னை பிராட்டியோடு சயனித்துக் கொண்டிருந்த கண்ணனை அவள் எழுப்புவதாக அது திருப்பாவையிலே 19வது பாசுரத்திலே குத்துவிளக்கெரியா என்கிற பாசுரத்திலே தெரிவிக்கப்படுகிறது. நப்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர் மார்பா எழுந்திராய் என்று அவனை எழுப்பினாள் அல்லவா? அதைத்தான் இங்கே நீளாதுங்கஸ்தனகிரிதடீ சுப்தம் கிருஷ்ணம் உத்போத்யா என்று நப்பின்னை பிராட்டினுடைய திருமார்பின் மேலே சயனித்துக் கொண்டிருந்த கண்ணனை ஆண்டாள் எழுப்பினாள். அதற்கு மேலே என்ன செய்தாள் என்னால் பாரார்த்தியம் ஸ்வம் ஸ்ருதி சதசிரசித்தம் அத்யாபயந்தி. ஸ்வம் பாரார்த்தியம், தன்னுடைய பாரதந்திரியத்தை, அதாவது எம்பெருமானுக்கே தான் ஆட்பட்டவள் என்கின்ற தன்னுடைய அந்த அடிமைத்தன்மை, அதுதான் பாரார்த்தியம் என்கிற சொல்லாலே சொல்லப்படுகிறது. அப்படிப்பட்ட தன்னுடைய அடிமைத்தன்மையை என்ன செய்தாள் என்றால், அது அடிமைத்தன்மை அது எப்படிப்பட்டது என்னால் ஸ்ருதி சதசிரஸ் சித்தம். ஸ்ருதி என்றால் வேதம், அதனுடைய சிரஸ் என்றால் வேதாந்தம், அதாவது உபனிஷத்துக்கள். அது நூற்றுக்கணக்கான உபனிஷத்துக்களிலே தெரிவிக்கப்பட்டிருக்கிற விஷயமாமது. ஆகையினாலே ஸ்ருதி சதசிரஸ் சித்தம் அத்யாபயந்தி, அந்த கண்ணனுக்கே போய் அவள் அத்யாபயந்தி கற்பிக்கிறாள் அல்லது தெரிவிக்கிறாள்னு அந்த தனியனிலே சொல்லப்படுகிறது. அந்த கண்ணபிரானை எழுப்பி போற்றும் பொருள் காளாய் என்று அவனுக்கே தெரிவித்தாள் அல்லவா? அதைத்தான் இங்கே பராசர பட்டர் காட்டுகின்ற பொழுது ஸ்வம் பாரார்த்தியம் அத்யாபயந்தி, கண்ணனை எழுப்பி தன்னுடைய பாரதந்திரியத்தை, அதாவது தான் அவனுக்கு அடிமைப்பட்டிருக்கிற விஷயத்தை அவனுக்கு தெரிவித்தாள். ஸ்வம் பாரார்த்தியம் ஸ்ருதி சதசிரசித்தம் அத்யாபயந்தி. இது மட்டுமா செய்தாளவள்? ஸ்வச்சிஷ்டாயாம் ஸ்ரஜி நிகழிதம் என்று அந்த தன்னுடைய சுழலிலே சூடி களைந்த மாலை, ஸ்வச்சிஷ்டாயாம் என்னால் தான் களைந்த மாலை, அந்த மாலையினாலே என்ன செய்தாள் என்றால் கண்ணபிரானை கட்டி வைத்து விட்டாளாம். அதைத்தான் நிகழிதம் என்கிற சொல்லாலே தெரிவிக்கிறார் பராசர பட்டர். அப்படிப்பட்ட கண்ணனை எழுப்பி அவனுக்கு தெரிவித்தாள் என்று. அதற்கு மேலே என்ன செய்தாள் என்றால் யா பலாத்கிருத்ய புங்க்தே, அவனுக்கு போய்
வற்புறுத்தி அவனை அனுபவித்தாள் என்று சொல்லுகிறார். அதாவது அந்த எம்பெருமானிடத்திலேயே சென்று நீ குற்றேவலங்களை கொள்ளாமல் போகாது என்று, கொள்ளாமல் உன்னாலும் இருக்க முடியாது என்று வற்புறுத்தினாள் அல்லவா திருப்பாவியிலே. அதை திருவுள்ளம் பத்தி யா பலாத்கிருத்திய புங்தே கோதா தஸ்யை, எந்த ஒரு கோதையானவள் இப்படிப்பட்ட காரியத்தை செய்தாளோ அவளுக்கு பூயயே வாஸ்து பூயகா நமஹா என்று எத்தனை தடவை அவளை வணங்கினாலும் நாம் போதவே போதாது. எத்தனை தடவை வணங்கினாலும் அது ஒரு தடவை வணங்கினதற்கு சமம் என்றாலும் கூட தொடர்ந்து அதையே நாம் செய்து கொண்டிருக்கும்படியாக அப்படிப்பட்ட ஒரு பேரு அது நமக்கு கிட்டுமா என்பது போல அவளுக்கு நமஸ்காரம் என்று இப்படி முதலிலே அமைந்திருக்கிற தனியன், அதிலே பராசர பட்டர் திருப்பாவிலே இருக்கக்கூடிய பாசுரங்களிலே இருக்கக்கூடிய கருத்துகளையே உட்கொண்டு அழகாக இப்படி தெரிவித்தார். அதாவது 19வது பாசுரத்தில் இருக்கிற அர்த்தம் என்ன? உந்துமதகளித்தன் என்கின்ற அந்த பாசுரம், அதற்கு மேலே குத்துவிளக்கரியா என்கிற பாசுரம், கடைசியில் அந்த சித்தஞ்சிறுகாலே என்கிற 29வது பாசுரம். ஆக இந்த 19, 29 ஆகிய 2 பாசுரங்களிலே இருக்கிற அர்த்தங்களை திருவுள்ளத்திலே கொண்டு இப்படி பட்டர் மிக அற்புதமாக அருளி செய்தார் ஒரு தனியனை. அடுத்தபடியாக 2 தனியன்கள் அது தமிழிலே அனுசந்திக்கப்படுகின்றன. அந்த 2 தனியன்களும் நாதமுனிகளுடைய சிஷ்யரான உய்யக்கொண்டார் என்கிற ஆச்சாரியர் அவர் அருளி செய்ததாக அப்படி கொள்ளப்படுகிறது. அதிலே என்ன தெரிவிக்கிறாள்? அன்னவயல் புதுவையாண்டாள் அரங்கற்கு பன்னு திருப்பாவை பல்வதியம் இந்நிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லு. முதலிலே ஸ்ரீவில்லிபுத்தூரை வர்ணிக்கிறார். இந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் என்கிறது எப்படி இருக்கிறது என்றால், அன்னவயல் புதுவை. அன்னவயல் புதுவை என்னால் அன்னங்கள் எல்லாம் வயலிலே விளையாடுகின்றனவாம். ஆண்டாளே கூட நாச்சியார் திருமொழியிலே தெரிவிக்கின்ற பொழுது மென்னடை அன்னம் பறந்து விளையாடும் வில்லிபுத்தூர் என்று இவளே அருளி செய்திருக்கிறாள். அதை திருவுள்ளத்திலே கொண்டு இங்கே உய்யக்கொண்டார் என்ன தெரிவிக்கிறார்? அன்னவயல் புதுவை. புதுவை என்னால் ஸ்ரீவில்லிபுத்தூர். அந்த புதுவையிலே அவதரித்தவளான ஆண்டாள் அவள் அருளி செய்த திவ்ய பிரபந்தம் எந்த எம்பெருமானை குறித்தது என்னால் அரங்கற்கு பன்னு திருப்பாவை என்று அரங்கனையே தான் அடைய வேண்டும் என்று ஆசைப்பட்டாள். கண்ணனை என்றோ ஆசைப்பட்டாள் என்னால் கண்ணன் வேறு அரங்கன் வேறு அல்ல. அவளே கூட நாச்சியார் திருமொழியிலே அந்த கண்ணனை பற்றி சொல்லுகின்ற பொழுது அவர் யார் என்றால், அவர் பேசி இருப்பனகள் பாசி தூர்த்து கிடந்த பார்மகற்கு பண்டொரு நாள் மாசுடம்பில் நீர்வாரா மானமிலா பன்னியாம் தேசுடைய தேவர் திருவரங்கச் செல்வனார் என்று தெரிவித்தது போலே கண்ணாலன் கோடித்து கன்னிதன்னை கைப்பிடிப்பான் திண்ணாந்திருந்த சிசுபாலன் தேசழிந்து அண்ணாந்திருக்கவே ஆங்கவளை கைப்பிடித்த பெண்ணாளன் என்று அந்த கண்ணனை சொல்லி அவன் பேணுமூர் திருவரங்கம் என்றே தெரிவித்திருக்கிறாள். ஆகினாலே அந்த கண்ணனிடத்திலே கண்ணன் எங்கே இருக்கிறான் என்னால் திருவரங்கனாக ஒன்றோ எழுந்தருள் இருக்கிறான். ஆகையினாலேதான் இன்றைக்கும் நாம் ஸ்ரீவில்லிபுத்தூரிலே சென்றால் அந்த ஆண்டாளுக்கு பக்கத்திலே மணவாளனாக எழுந்தருள் இருக்கின்ற அந்த எம்பெருமானுக்கு ரங்க மன்னார் என்றே திருநாமம். ரங்கன் என்பது அர்ச்சாவதார திருநாமத்தையும், அதாவது திருவரங்கனையும், மன்னார் என்பது மன்னனார் என்கின்ற துவராபதி மன்னனான கண்ணனையும் குறிக்கிறது என்று பெரியோர்கள் சொல்லுவார்கள். ஆகையினாலே அரங்கற்கு பன்னு திருப்பாவை. அப்படி அரங்கற்கு என்று பண்ணப்பட்ட இந்த திருப்பாவை என்கிற திவ்ய பிரபந்தம் அது பல் பதிகம் என்னால், பல் பதியம் என்னால் அது பத்யம், பத்யம் என்னால் அதுதான் பாசுரங்கள் என்று அதற்கு பொருள். அதை என்ன செய்தாள்? இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் என்று இனிய இசையோடு அவள் எம்பெருமானுக்கு பாடிக் கொடுத்தாள் பாமாலை. அது மட்டுமா? பாமாலை பாக்களாலே ஆன மாலை அதை பாடிக் கொடுத்தாள். அதற்கு மேலே பூமாலை சூடிக் கொடுத்தாள் என்று பூமாலையையும் கூட எம்பெருமானுக்கு சூடிக் கொடுத்தாளாம். ஆஹா, பாமாலையிலே சந்தங்கள் மிகுத்திருக்கும், பூமாலையிலே கந்தங்கள் மிகுத்திருக்கும் என்று சொல்லும்படியாக அப்படி 2 மாலைகளை அளித்தாளே. அப்படிப்பட்ட ஆண்டாளை சொல்லு, அந்த ஆண்டாளுடைய திருநாமத்தை சொல்லு என்று இப்படி ஒரு தனியன் தமிழிலே அமைந்திருக்கிறது. அடுத்தபடியாக 3வது ஒரு பாசுரம், அதுவும் உய்யக்கொண்டார் அருளி செய்ததாகவே கொள்ளப்படுகிறது. அதிலே என்ன தெரிவிக்கப்படுகிறது என்னால், இது சூடிக் கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடியருளவல்ல பல்வளையாய் நாடினி வேங்கடவர்க்கு என்னை விதி என்ற இம்மாற்றம்
நாம் கடவா வண்ணமே நல்கு என்று அவளை ஆண்டாளை நேரே பார்த்து விழித்து சொல்லுவதாக சூடிக் கொடுத்த சுடற்கொடியே என்று அவளுக்கு சூடிக் கொடுத்த சுடற்கொடி என்பதே திருநாமம். தான் சூடி களைந்த மாலை என்றோ அவனுக்கு அணிவித்தாள் எம்பெருமானுக்கு. ஆயினால் சூடிக் கொடுத்த சுடற்கொடியே தொல் பாவை பாடியருளவல்ல பல்வளைய. தொல்பாவை என்னால் மிகவும் தொன்மையானதான அந்த பாவை நோன்பு அதையென்றோ நோற்றாள், அதையே பாசுரமாக பாடிக் கொடுத்தாள். அப்படி பாடிக் கொடுத்த தொல்பாவை பாடியருளவல்ல பல்வளையாய் பல பல வளைகளை எல்லாம் கையிலே அணிந்திருப்பவளே என்று தெரிவித்து அதற்கு மேலே நாடினி வேங்கடவர்க்கு என்னை விதி என்ற இம்மாற்றம். அவள் திருப்பாவையை பாடி முடித்தவுடனே அடுத்தபடியாக பாடின திவ்ய பிரபந்தம் தான் நாச்சியார் திருமொழி என்கிற திவ்ய பிரபந்தம். அந்த திவ்ய பிரபந்தத்தினுடைய முதல் பாசுரத்திலேயே முதலிலேயே என்ன தெரிவித்தாள்? முதல் பதிகத்திலேயே என்றால் அவனுக்கு தெரிவிக்கிறாள், என்னை வேங்கடவர்க்கு என்னை விதிக்கித்தியே என்று திருவேங்கடமுடையானுக்கு என்னை நீ அப்படி கைங்கரியம் செய்பவளாக ஆக்க வேண்டும் என்று மன்மதனுடைய காலிலே விழுந்து வேண்டிக் கொண்டாளாம். அதைத்தான் இங்கே தெரிவிக்கிறாள். அப்படி வேங்கடவர்க்கு என்ன விதி என்று நீ பிரார்த்தித்துக் கொண்டாயே, அது என்ன தெரிவிக்கிறான்னா, பாடிக் கொடுத்த சூடிக் கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடியருள்ள பல்வளையாய் நாடினி வேங்கடவர்க்கு என்ன விதி என்ற இம்மாற்றம். அந்த உன்னுடைய வார்த்தையானது நாம் கடவா வண்ணமே நல்கு, நாங்களும் அவற்றை கடவாத வண்ணம் எங்களுக்கு நீ அருள் புரிவாயாக. அப்படின்னா என்ன பொருள் என்னால், உனக்கு வாய்த்தது உன்னுடைய அருளாலே எங்களுக்கும் வாய்க்க வேண்டும், எங்களுக்கும் அந்த திருவேங்கடமுடையானிடத்திலே கைங்கரியம் செய்யக்கூடிய பேரு எங்களுக்கும் கிட்டும்படியாக நீ அருள் புரிவாயாக என்று அந்த ஆண்டாளை வேண்டுவதாக இந்த பாசுரம் அமைந்திருக்கிறது. இப்படி 3 தனியன்களிலே அந்த ஆண்டாளுடையவும் திருப்பாவையனுடைய பெருமையை அனுபவித்த நாம் தொடர்ந்து நாம் திருப்பாவிலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு பாசுரங்களையும் அனுபவிப்போம். செப்டம்பர் 14, 15, 16 திங்கள் செவ்வாய் புதன் ஆகிய